இப்படியெல்லாம் இஸ்லாமிய நாடுகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, யாரும் உதவி செய்ய போகல, ரொம்ப காசுகள் அல்லாவுடைய எதிரிகள் அவங்க துவம்சம் பண்ணாங்க நினைக்கிறோம்ல, அவங்க நல்லா இருக்கிறாங்க நினைக்கிறோம்ல. இதை அது துமரது எல்லாம் தலான்னு அவங்கள ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. ஒரு நாள் மதியான நேரம் ஒரு 11 மணி. அப்போ போகும்பொழுது அது ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா பேர் அவங்களுக்கு. வீட்டுக்கு போய் கதவு தட்டுறாங்க. மக வீட்டுக்கு தான் போகிறாங்க. ரசூலுல்லாஹ் அன்னைக்கு அங்கே தங்கியிருக்கிறாங்க. பகல் நேரம், நல்ல வெயில் காலம். அனுமதி அளிக்கப்பட்டது, கதவு திறக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையில் எந்திரிச்சு உட்காடுறாங்க. அந்த படுக்கை என்ன படுக்கையாக இருக்குது? ஈச்ச நாரால் செய்யப்பட்ட ஒரு ஓலைப்பாய், ஈச்ச ஓலை செய்யப்பட்ட ஒரு பாய். ஒரு விருப்பம் இல்லை, பஞ்சு மெத்தையில் ஒன்றும் இல்லை, படுத்துக்கிறாங்க. எந்திரிச்சு மேலே ஒரு துணியை போட்டு உட்காந்துக்கிறாங்க. இந்த விழாப்பரமெல்லாம் தெரியுது. அந்த தெரியக்கூடிய இடங்களில் சிவப்பு சிவப்பாக கோடுகள், அந்த அச்சு, பாயுடைய அச்சு அப்படியே தெரியுது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கும்? தங்க மாதிரி ஜொலிக்கக்கூடிய உருவமாச்சா? அப்படி ரத்த கோடுகள் தெரியுது. உமர் கத்தாப் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கண்களில் தண்ணீர் வருது, கண்ணீர் வடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, மா யுபுகி யா உமர், அங்கேருந்து வந்தீங்க, உள்ளே உட்காந்தீங்க, ஏன் அழுவுறீங்க, என்ன செய்யுதுன்னு கேட்டாங்க. அப்போ உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய எதிரிகள், ஈமான் கொள்ளாதவங்க, அவர்களெல்லாம் அவ்வளவு சொகுசாக இருக்கிறாங்க. நீங்கள் எப்படிப்பட்டவங்க? சையதுல் அன்பியா ரஹ்மத்துல் ஆலமீன், யாரை படைக்கலைன்னா இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்களை அல்லாஹ் படைக்க மாட்டேன்னு சொன்னானோ அப்பேற்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஓலை குடிசையில் இப்படி ஒரு படுக்கையில் உடம்பெல்லாம் ரணமாக அந்த ரத்தம்லாம் பார்க்க தெரியக்கூடிய கோடுகள் விடக்கூடிய அளவிற்கு ஒரு படுக்கையில் படுக்கணுமா? உங்களுக்கு ஒரு பஞ்சமத்தை செஞ்சு வந்து போட மாட்டேனா என்று சொல்லக்கூடாதா என்று சொன்ன பொழுது நாயகம் பெருமானார் அப்போ அவங்க கல்புல வந்து பாருங்க, பணக்காரங்க அல்லாவுடைய எதிரிகள்லாம் எப்படி இருக்கிறாங்க பாருங்கன்ட்டு நம்ம கல்புல உடனே எண்ணம் அன்னைக்கு கேட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, யா உமர், இதுக்காக போய் நீங்கள் கவலைப்படுறீங்க? அம்மா தரலி லஹுமா, அம்மா தரலி லஹுமா துன்யா வர லாஹிரா. அவங்களுக்கு இந்த உலகம் பெருசு, இந்த உலகம் கிடைச்சா போதும், இந்த உலகம் தான் சொர்க்கம்னு நினைக்கிறாங்க. நம்முடைய இலக்கு இதல்ல. இந்த துன்யா நமக்கு இலக்கு கிடையாது. நம்முடைய இலக்கு என்ன? ஆஹிரா, மறுமை தான் நமக்கு இலக்கு. துன்யாவை நம்பாதீங்க, துன்யா நமக்கு இலக்கே அல்ல என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம்.